எரேமியா 15வது அதிகாரம் 20வது வசனம் இப்படியாக சொல்கிறது, உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கு ஏசப்பா நமக்கு ஒரு புதிய பலனை தரப்போகிறாரு. அது என்ன பலன்னா, இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு வர இந்த காலகட்டத்தில் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழும்போது நமக்கு எதிரே அநேக திட்டங்கள், தீர்மானங்கள், இன்னும் மனுஷர்கள் எழும்பி நமக்கே எதிராக யுத்தம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு முன்னாடி நம்ம தோற்று போகாதபடிக்கு நம்ம ஜெயத்துடன் ஒரு முழு பலத்துடன் நம்ம வாழணும் அப்படின்னா ஆண்டவர் நமக்கு அந்த பலனை தரணும். அந்த பலன் தந்தால் மட்டும்தான் இன்றைக்கி நமக்கு எதிராக மனுஷங்க எழும்பும்போதாக இருக்கலாம், இன்னும் நமக்கு எதிராக தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் போதாக இருக்கலாம், ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தருவார். இந்த வசனத்தை பார்க்கும்போது ஏசப்பா சொல்கிறாங்க, உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன் அப்படின்ட்டு. எக்ஸாம்பிளுக்கு ஒரு எதிரி நாட்டு படை இன்னொரு நாட்டுக்கு எதிராக வராங்க. அந்த நாட்டுக்குள்ளாடி போகாதபடிக்கு அதை சுற்றி இருக்கிற வேலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா அவங்களால என்றாக முடியாது. இது மாதிரி ஆண்டவர் நமக்கு ஒரு முழு பலம், தைரியம் தரும்போது, நமக்கு எதிராக சத்ருவானவன் எழும்பும்போது ஆண்டவர் நம்மளை மேற்கொள்ள விட மாட்டார். நம்மளை ரட்சிக்கிறதுக்காகவும் நம்மளை பாதுகாக்கிறதுக்காகவும் தப்பிப்பதற்காகவும் நம்ம கூட ஏசப்பா இருந்து நம்மளை பலப்படுத்தி நமக்கு ஜெயத்தை தருவார். இதை கேட்டுட்ருக்க உங்கள் வாழ்க்கையில் கூட மனிதர்கள் உங்களுக்கு எதிராக எழும்பலாம், இல்லை சூழ்நிலைகள் கூட உங்களுக்கு எதிராக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் ஜெயம் தருகிற ஏசப்பா அவங்க கூட இருக்கிறாங்கங்கிறதுல ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ளாடி வந்துருச்சுனாலே போதும், ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். அவரை விசுவாசிங்க, அற்புதங்களை எதிர்பாருங்க. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.